ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். கவனிங்க, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஐயா, உயிரோடு எழுந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் உயிரோடு எழுந்து அதன் பின்பு என்ன செய்கிறார்? அநேக சபைகளில போதனைகளில இதை டீச் பண்றது இல்ல பாருங்க. That is very very important. That is about the grace of God. That is about the finished work of the Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன செய்றார்? Is he very very அப்படியே ரொம்ப கூலா is he chilling out in the heaven? No. அநேக சபைகள் இது போதிக்கிறது கிடையாது. Very few, I have heard very few preachers are preaching about this. இன்னைக்கு நம்ம சபையில இத குறிச்ச ஒரு ஆழத்தை உங்களுக்கு நான் பிரசங்க விரும்புறேன். இயேசு கிறிஸ்து மரித்தாருங்க, சரி. உயிரோடு எழுந்தாருங்க, சரி. மேல போயிட்டாருங்க, சரி. என்ன பண்றார்? வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முதலாவது ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24 to 25 வசனங்கள். The book of Hebrews chapter 7 verses 24 and 25. வேதம் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை தமது மூலமாய், கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை முற்றும் முடிய, பாதியில கழட்டி விடுறது கிடையாது, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவரமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் தமது மூலமாய் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். He is acting as our intercessor. பரிந்து பேசி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம், உனக்காக எனக்காக. Jesus is still active on our behalf in heaven. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். The book of Romans chapter 8 verse 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவிடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. He represents us in heaven in the presence of God. உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்றாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். So basically he is acting like a courier. அப்போ நீங்க வேண்டுதல் செய்யற ஜெபத்தை கவனிங்க, நீங்க செய்யற ஜெபத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு பிதாவிடத்துல உனக்காக அவர் கொடுக்கிறாராம். அதனால்தான் ஜெபிக்க சொல்லுகிற பொழுது சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. புரியுதா? அப்போ டைரக்டா நீங்க பிதாவிடத்துல ஜெபிக்க முடியாது. During the worship service நான் சொன்னேன், God will not be pleased by looking at you alone. உன்னை தனியா பார்க்கிறதுனால கர்த்தர் பிரியப்பட முடியாது. நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தயமா இருக்கிறது. பைபிள் சொல்லுது, அவர் கிறிஸ்துவின் ஊடாய் உன்னை பார்க்கிறாராம். ஏன்னா அந்த கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேல போயிட்டு உனக்காக, எனக்காக, உன்னுடைய குடும்பங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக, என் பையனுக்கு இது நல்லா இருக்கும், என் பையனுக்கு இது நல்லா இருக்கும், என் பையனுக்கு இந்த ஜாப் நல்லா இருக்கும், இந்த Dress அழகா இருக்கும், இந்த blessings அழகா இருக்கும், இந்த நேரத்துல நான் இதை கொடுப்பேன், இந்த நேரத்துல அது அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக, எனக்காக பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He is always busy. He is not simply sitting and chilling out. No, he is busy. He is very very busy. He is acting as an intercessor. உனக்காக, எனக்காக he is representing us in the presence of God. Hallelujah. Wow. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் இதை அப்படியே டைம் இருந்தா லாஸ்ட் நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன். இரண்டாவது ஒரு காரியம், ரோமர் 8:34 வாசிங்க சிஸ்டர்.
அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். Who is he that condemned? And இங்க பாருங்க, it is Christ that died, yeah, rather that he is risen again, who is even at the right hand of God, who also maketh intercession for us. அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். இயேசு எங்க இருக்கிறாராங்க? சொல்லுங்களேன், எங்க இருக்கிறாரா? அவர் வலது பரிசத்தில் இருக்கிறவர். இப்போ வலது பரிசத்தில் அவர் எப்படி இருக்கிறார்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன, அவர் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். Okay, he is continuously praying for you because he cares for you. Actually, he cares more than your father. He cares you more than your mother. He cares you more than anyone on this world. யாரை காட்டிலும், எப்பேற்பட்டவங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி நீ இருக்கணும், நீ வெளியில போகிற பொழுது நீ எப்படி நடந்து கொள்ளணும், உனக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேணும், உனக்கு அதின காலத்தில் அவைகளை எப்படி நேர்த்தியா செய்யணும், everything he knows and everything he prays continuously. Number 2, வலது பரிசத்தில் இருக்கிறாராம். இப்போ ஆசாரிப்பு கூடாரம் இப்படி இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்து உள்ள ஆசாரியன் பலி கொடுக்கணும். பலி கொடுக்கிற பொழுது அந்த இடத்துல 7 வகையான காரியத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய 7 வகையான காரியத்தை குறித்து நான் இதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டீப் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த மாதிரி ஒரு டேபர்நாக்கிள்ல உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவும் சரி, பரிசுத்த ஸ்தலத்திலும் சரி, ஆசாரிப்பு கூடாரத்துல எந்த பகுதியிலுமே சரி, ஆசாரியன் உட்காருவதற்கு இடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவனுடைய வேலை கண்டினியூஸ். இட் வாஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியில, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியில கண்டினியூஸா அந்த ஆசாரியர்கள் நெருப்பு மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாமல். the tabernacle, அதுல வாசப்படியில அங்கதான் வந்து ஜனங்கள் நிற்பாங்க. அதுக்கு முன்பு பரிசுத்த ஸ்தலம், அங்க only priest will come. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் உள்ள வர முடியும். அவன் ஜனங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக அவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருகிற பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், ரோபர் அணிஞ்சிருப்பான், 3 விதமான Dress அணிஞ்சிருப்பான். ஒன்னு ஒயிட் அண்ட் ஒயிட், அதன் பின்பு ஒரு கோட், ஒரு லேயர், ஒரு வெஸ்ட் கோட் மாதிரி, அதன் பின்பு இந்த மாதிரி ஒரு கோட் மாதிரி, அதன் பின்பு தலைப்பாகையில ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு எழுதிருக்கோம். Who is the holy of holies? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அவன் பலி கொடுக்கிற பொழுது இந்த மகா பிரம்மாண்டமான இந்த ஆடை அலங்காரத்தோடு அவன் நிக்க முடியாது, அங்க போயிட்டு பலி கொடுக்க முடியாது. He has to humble himself. அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதன் பின்பு பாருங்க, செஸ்ட்ல 12 கற்கள் இருக்கும். That represents 12 tribes of the Israelites. 12 இஸ்ரவேல் கோத்திரத்தானை குறிக்கிறது. அவர் தோள்பட்டையில இந்த சைடு 6, இந்த சைடு 6 கற்கள் இருக்கும். That represents 12 disciples of Jesus Christ. அதனால பைபிள் சொல்லுது 12 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தொழுகைக்குரிய என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, அவன் ஆசாரியன் உள்ள வருகிறான், பலி செலுத்திக் கொண்டிருக்கான். அவன் காலில் வந்து ஒரு கையில கட்டி வெளியில விட்டுருவாங்க. ஏன்னா there will be a curtain. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துட்டானா, பின்னாடி மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள வந்துட்டானா யாரும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் தான் வரணும். only high priest can come. the curtain மறைஞ்சிடுச்சு. இப்போ curtain. இப்போ பலி கொடுக்கறான். இந்த பலி வெளியில சைலண்டா இருப்பாங்க எல்லாரும். இப்போ பலி கொடுக்கறான். பலி அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா there will be a huge என்ன சொல்றது, ஒரு பெரிய சத்தம், மகா சத்தம் அந்த இடத்துல உண்டாகும். அது வரைக்கும் சைலண்டா இருப்பாங்க. பலி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா he will be dead in the presence of God. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மனிதர்கள், ஜனங்கள் எவ்வளவு பாவிகளா இருந்தாலும் சரி, ஆசாரியன், பிரதான ஆசாரியன் பரிசுத்தமா இருந்து ஜனங்கள் எவ்வளவு பாவிகளா இருந்தாலும் பரவாயில்ல, பலி அங்கீகரிக்கப்படும். ஆனால் ஜனங்கள் எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியன் பரிசுத்தமா இல்ல அப்படின்னா பலி அங்கீகரிக்கப்படாது. he will be dead in the presence of God. அவன் மரிச்சுவான். அவன் பலியை கொடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவன் இறக்கி வைக்க வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார்.
Philippians chapter 2 verse 10 and 11. தாழ்த்தினார். Just before he was about to crucify, ஒரு சேலை எடுத்து தன் இடுப்பில் கட்டி கொண்டு தன்னை தாழ்த்தினார். அப்போ இந்த பலி கொடுக்கப்படுது. இப்ப பலி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் உட்கார முடியாது. அவன் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கணும். பாருங்க, பலி கொடுத்துட்டா again there is no rest for him. பைபிள் சொல்லுது he has to go back and see, and அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்க வரணும். பின்னாடி பரிசுத்த ஸ்தலத்துல தொடர்ந்து ஆசாரியர்கள் வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஓய்வே கிடையாதுங்க. சரி, நான் சொன்ன இந்த பைபிள் சொல்லுது தேவனுடைய வலது பரிசியத்துல இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? எபிரேயர் வாசிங்க. The book of Hebrews chapter 10 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும், கவனிங்க, நாடோறும், எவ்ரிடே கண்டினியூஸ் ப்ராசஸ், நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை, பாவங்களை ஒரு காலம், wow, I love the word, நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே பலிகளை அநேகரும் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அண்டர்லைன் தி வேர்ட் நிற்பான். எல்லாம் சொல்லுங்க, நிற்பான். அப்போ he cannot sit. ஆனா பைபிள் சொல்லுது இவரோ, யார்? இயேசு கிறிஸ்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, only one time செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறார். It means that is a finished work of Christ. He doesn't need to go again and die on the cross for you and me. உனக்காக எனக்காகவும் இந்த மனுக்குலத்துக்காக தேவன் இன்னொரு முறை போய் கல்வாரியில மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பலி that washed the entire past, present and future sins of the humanity. Only one time. That's all. Now he is resting. உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He is not standing, he is sitting. Hallelujah. It means that is the finished work of Christ. He finished. தேவனுடைய வலது பரிசுத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மார்க் 16:19 சொல்லுகிறது, அவர்களுடனே பேசி, கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசுத்தத்துல உட்கார்ந்தார். This is the demonstration. This is the exact demonstration that God accepted Jesus' sacrifice once for all. ஒரே தரம் பலி ஆயிட்டார். அப்ப இன்னொரு பலி தேவையில்லைங்க. அதனால நீ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சண்டே குட் ஃப்ரைடே சொன்னேன், திறப்பின் வாசலில் நிற்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனையும், சத்தமா சொல்லுங்க, சாரி, ஒருவனையும், சத்தமா சொல்லுங்க, ஒருவனையும். நீங்க போய் நிக்க முடியுமா திறப்பின் வாசல்ல? நீங்க நிக்க முடியுமா பிரதர்? நான் நிக்க முடியுமா? திறப்பின் வாசலில் நிற்கும்படிக்கு மத்தியஸ்தராய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே மனிதன் யார்? என் வேதம் சொல்லுகிறது அவர் உட்கார்ந்து இருக்கிறார். It means God is pleased and he has accepted his offering. One offering, once for all, forever, for the humanity. Only one offering. Sinless offering. அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நிக்கலங்க. நாடோறும் அவன் பலியை செலுத்த வேண்டும் என்றால் அவன் நின்று கொண்டிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார். எந்த இடத்துலயுமே கிடையாதுங்க, சேரே கிடையாது ஆசாரிப்பு கூடாரத்துல. ஆனா பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நிழல் தான், மாதிரி தான் பூமியில கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த இடத்துல நம்முடைய மகா கிரேட் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன், அவர் பலியை செலுத்தி விட்டு அமர்ந்து இருக்கிறார். அவர் மக்களே, அவர் மரியாதை பார்த்து சொல்றார், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்துல போகல. பைபிள் சொல்லுது அந்த இடத்துல போய், பரலோகத்துல போய் சுத்தம் பண்ணுவதற்கு போனாராம். என்னங்க சுத்தம் பண்ணுவதற்கு? பரலோகத்துல என்னங்க சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது? The place where the
stood before the God's presence. அந்த இடத்தை, சாத்தான் பரலோகத்தில் நின்ற இடத்தை உனக்காக எனக்காக அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரெஷ் பிளட் அப்படியே எடுத்துட்டு அதை தெளித்து உன்னையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்து இருக்கிறார். நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் நடுவில் நின்றீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நடுவில் நின்றா என்ன ஆயிட முடியும்? பேலன்ஸ் இல்லாம கேப்ல விழுந்துருவோம். நம்ம யாரும் நிற்க முடியாது. என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு, இதெல்லாம் உங்களை, இதால் ஓல்ட் டெஸ்டமெண்ட். பைபிள் எல்லாமே, பைபிள் நமக்கு தான், ஆனா சொல்லப்பட்ட எல்லாமே நமக்கு கிடையாது. யூதர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமோ 7:14 என்ன சொல்றது? தன்னை தாழ்த்தி. You don't need to humble yourself because God humbled on behalf of you. Hallelujah. அதுக்காக பெருமையா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. I'm talking about the sacrifice, the finished work of Christ. பெருமை உள்ள கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார் 100%. புதிய ஏற்பாடு வசனம் ஆகலாம். ஆமென். So God stood between God and the human. உனக்காக எனக்காக he finished and he is resting. கால் மேல கால் போட்டு ஸ்டைலா உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், 1 யோவான் 2 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. Love this word. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? சரி, இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? எங்க புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி வார்த்தை பிள்ளைகளே. யார் அது? இதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அட்ரஸ் பண்றாரு அவர். ரட்சிக்கப்பட்டவன் தான் பிள்ளை. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தினுடைய 3 பிரிவுகளை பேசினேன். 3 காணாமல் போன காரியங்கள். 1 100ன்றது ஆடு குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க வர்றது. அதற்கு பின்பு பைபிள் சொல்லுது மகன். கடைசியா நடுவுல காயின். இதுக்கான விளக்கத்தை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆடா நீங்க வரீங்க. ஆனா கர்த்தருடைய சத்தியத்துல வளர 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 என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் மகன், அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவி உங்களுக்குள்ள இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்றீங்க. அவங்களுக்கு எழுதுறான், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என்ன இருங்க, இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த வசனம் பாருங்க, என்னது? இருங்க பிள்ளைகளே பாவம் செய்யாம இரு அப்படின்னு எழுதுறாரு. ஒருவன் பாவம் செய்வானானால், அப்ப கிறிஸ்டியன் நீங்க பாவம் செய்யக்கூடாது. அப்ப பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. கரெக்ட் தானேங்க? இன்னும் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே 2-3 முறை இந்த இடத்துல ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசினேன். I'm not criticizing that all the Christians will sin, but some may sin. ஒரு சிலர் பாவத்தில் விழுந்துருவாங்க. பாவத்தில் விழுந்த உடனே நம்பால் என்ன சொல்றான்? போன சண்டேக்கும் இந்த சண்டேக்கும் நடுவில் சிகரெட் பிடிச்சியா? இதை நீ எடுக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. This is God's love. How can I tell? இது கர்த்தருடைய அன்புங்க. உனக்கு நான் கொடுக்க கூடாது சொல்றதுக்கு எனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. All that I have to remind you that Jesus is the only one God. He died, resurrected, and buried and resurrected, and promised that he is going to come back. That's the gospel. என் பிள்ளைகளே, ஒருவன் பாவம் செய்வானானால், it means here there another scripture also coming in my mind. Ephesians chapter 4 verse 30-31. என்ன சொல்லுது? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள்
அப்பனா இன் அதர் டேர்ம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மீட்கப்பட்ட நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு சில நேரங்களிலே கடந்து செல்ல வாய்ப்பு உண்டு. That was written for the Christians. அப்ப என்ன பண்றது பாஸ்டர்? நான் பாவம் செஞ்சிட்டேன்னா என்ன பண்றது பாஸ்டர்? என்ன ஆண்டவர் தள்ளிடுவாரா? நரகத்துக்கு தள்ளிடுவாரா? உன் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா என்று பிரசங்கம் சொல்றாங்களே, that is wrong. Do not believe those preachings. Once you are saved, your soul is guaranteed for the eternity. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. நீ இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தாய் என்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. It means sealed. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், பரலோகத்துக்கு உங்களுக்கு வீசா கிடைச்சிடுச்சு இயேசுவை நம்புனீங்கன்னா. நிறைய பேர் சொல்றாங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் நீ கிறிஸ்துவன், பீஃப் பிரியாணி சாப்பிட்டாதான் நீ கிறிஸ்துவன். ஏன்னா ஆபிரகாம் பீஃப் பிரியாணி சாப்பிட்டாராம். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நம்பாதீங்க. விசுவாசம். பிள்ளைகளே, ஒருவன் பாவம் செய்தா அப்ப என்ன பண்றதுங்க? உடனே நம்ம ஆளுலாம் பிடிச்சுக்குவாங்க. பாவம் செய்யறியா, உன் ரட்சிப்பை இழந்து விடுவாய், உன் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. நோ, garbage. Don't believe on those preachings. It's not biblical. உன் ரட்சிப்பை ஒரு நாளும் நீ இழந்து போகவே முடியாது. If you would have put 100% 100% faith on Jesus Christ, முழு நிச்சயமா இயேசு மேல உன் விசுவாசத்தை நீ வைத்திருப்பாய் என்றால், அவரே தெய்வம் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கும் என்றால், it means Bible calls you that you are a saved person. நீ மீட்கப்பட்டு இருக்கிறாய், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாய். பைபிள் சொல்லுது உனக்கு பரலோகம் கேரண்டி. ஆமென் சொன்னவங்க எல்லாம் ஆனா சரி பாஸ்டர், நான் பாவம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஏதோ செஞ்சிட்டேன் பாஸ்டர். ஏன்னா ஃப்ளஷ் இருக்கு பாருங்க, இன்னும் ஃப்ளஷ் இன்னும் போகவே இல்லை. பவுலே சொல்றானே, நான் முன்னேறக்கூடாதபடிக்கு குட்டுகிற சாத்தான் தூதுனா இருக்கு, நான் என்ன பண்றது? உடனே ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ணிடல பாருங்க. ஆண்டவர் சொன்னார் ஓகே ஓகே. ஆண்டவர் அதை கண்டுக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற, என் கிருபை உனக்கு போதும், போயா என் கிருபை உனக்கு போதும். That's all. My grace is sufficient for you. அவன் வரான், அந்த ரெண்டாவது பிள்ளை என்ன, ஐயோ நான் என் தகப்பனிடத்துல போய் நான் வானத்துக்கு நேராகவும் பரத்துக்கு நேராகவும் உமக்கு நேராகவும் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு எடுக்கிறான். ஓடிப்பே ஓட, இங்க தம்பி இங்க வா, இங்க வா சீக்கிரம் வா, இங்க வா, இங்க பாரு, இப்படி வாப்பா. ஓகே, காணாமல் போன மகன் மாதிரி வா. காணாமல் போன மகன் மாதிரி வராரு. இப்போ இவன் நினைச்சிட்டு வரான், என்ன நினைச்சிட்டு வரான், என் தகப்பனிடத்துல போவேன், பாவம் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், மகன் இல்ல ஒரு வேலைக்காரனா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போவான், தலை கீழே போடு அப்படின்னு வந்துட்டே இருக்கிறான். ஓடி வாப்பா ஓடி. இவன் சொல்ல ஆரம்பிப்பா. முத்தம் குத்துறான். அவன் பண்ணி தொட்டில இருந்து இருக்கிறான் நாத்தம். ஆனா அப்பா முத்தம் குத்துட்டாரு. கொடுத்த கன்றை அடியுங்கள், அடித்து புசியுங்கள். தேங்க்ஸ் பா. He's accepted. பாவம் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணா தெரியுமா? இயேசுவே அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஆனா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அண்ணன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நிறைய பேருக்கு ஃபாதர்லி ஹார்ட் இல்ல, பிரதர்லி ஹார்ட் இருக்குது நிறைய பேருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அநேகருக்கு சகோதரம் உள்ள இருக்கே தவிர தகப்பன் உள்ள இல்லை. சகோதரன் உள்ள இருந்தோம் எப்படி வரலாம் அவன்? எப்படி? நான் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு நான் ஃப்ரண்ட் சீட்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல நின்று இருக்கிறேன். பாஸ்டர் பாரு, அவன் காணாமல் போன மகன் அவனை கூப்பிட்டுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அவனு பாஸ்டரையும் உதைக்கணும், அவனையும் உதைக்கணும். எப்படி பாஸ்டர்? அப்படிப்பட்ட இருதயம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ அண்ணன், நீ அப்பா கிடையாது. உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அண்ணனுடைய ஆவி இருக்கு. எழுதுறான் பாருங்க. உங்களுக்கு எழுதுகிறேன், பாவம் செய்வாரானால். நம்ம நிறைய பேர் அநேக காரியங்களை தவறிடுறோம்ல, அநேக காரியம். ஒருவன் உனக்குள்ள பாவம் இல்லை என்று சொன்னால் நீ பொய் சொல்லுகிறவனா இருப்பாய். எத்தனையோ முறை இல்லை நீங்க, யூ டோன்ட் நீட் டு கம் அண்ட் கன்ஃபஸ் டு மீ. நீங்க என்கிட்ட வந்து கூண்டுல உட்கார்ந்து ஃபாதர் யார்கிட்ட சொல்ற மாதிரிலாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான்.
பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா என் பைபிள் சொல்லுதுயா, என்ன சொல்லுது? நீதிபரராய் இருக்கிற. Can you see the word? எப்படி அட்ரஸ் பண்ணுது பாருங்க என் இயேசுவை. என் இயேசு பைபிள் எப்படி அட்ரஸ் பண்ணுது பாரியா. ஷபராதி யஹாந்தராலபர. நீதிபரராய் இருக்கிறவர். அவர் நீதிபரர். He is a king of righteousness. He is a king of righteousness. அவர் என்ன பண்றாரா? நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறாராம். Wow, what a word. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, மேற்சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசயத்தில் உட்கார்ந்திருக்கிறவரும் அண்டர்லைன் இந்த வேர்ட், பரிசுத்த ஸ்தலத்தில் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் ஆசாரியர் செய்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? பாருங்க, இங்க பாருங்க, பிரதான ஆசாரியன். இவர் மகா பிரதான ஆசாரியனுக்கும் ஆசாரியன். இவர் பிரதான ஆசாரியனுக்கும் மகா பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு ஆள் தான். ஆசாரியனுடைய பிரதான ஆசாரியன் வேலை என்ன தெரியுங்களா? அப்படியே இந்த பலியை எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்றது கழட்டி அவன் வச்சிடணும். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஜாக்கெட்டை கழட்டிடணும். அவன் அதில் தான் 12 கற்கள்லாம் இருக்கு, அதை கழட்டி வச்சிடணும். அதன் பின்பு உள்ள ஒரு வெஸ்ட் கோட் மாதிரி இருக்கு, அதில் 2 காரியம் இருக்கு. ஒன்று மாதுளம்பழம், இன்னொன்று மணி. டிங் 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 டிங். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்ராய நமக அப்படின்றாங்களே, என்ன மீனிங் தெரியுமா? அதுக்கு தெரியாது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய புத்திரனே உன்னை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ கன்னி புத்ராய நமக. கன்னியின் வயிற்றில தெய்வமாய் பிறந்தவரே உம்மை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ விருத்த சூலாய நமக. விருத்த சூழு ஆயுதம், சிலுவை மரத்துல தன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே நான் உம்மை அர்ச்சிக்கிறேன். வள்ளுவன் எழுதுறான், பொறிவாயில் ஐந்தவிழ் தான் பொய்தீர் ஒழுக்க நெடு நின்றார் நீடித்து வாழ்வார். பொறிவாயில்னா சிலுவை மரத்தில் 5 அவிழ்த்தான், 5 காயங்களை அவிழ்த்தவனுடைய நெறிகளை பின்பற்றினால் நீடித்து வாழ்வார். தட் இஸ் யுவர் இட்டர்னிட்டி. ஆமென், அல்லேலூயா. சரி, போகட்டும். அப்போ ஆசாரியன் பிரசங்கம் பண்றாரு, சாரி ரெப்ரசன்ட் பண்றாரு. எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டான். இப்போ இங்க 2 இருக்கு பாருங்க, மணி, மாதுளை பழம் மாதிரி. மாதுளை பழம் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ரூட், மணி ரெப்ரசன்ட்ஸ் தி ட்ரம்பட் சவுண்ட். அதை அணிஞ்சி வச்சுட்டான் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இதை எடுத்து இப்படி கழட்டி வச்சிட்டார். பாப்பா தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது கழட்டி வச்சிட்டார். இப்போ இங்க ஊழியம் பண்றார். ஊழியம் பண்ணி முடிச்ச உடனே வெளியில சைலண்டா இருக்கிறாங்க எல்லாரும். சவுண்டே இல்லை. தலப்பாகலாம் எடுத்து வச்சிட்டார், சவுண்டே இல்லை. இப்போ வெளியில இந்த பலி அக்செப்ட் ஆகணும். அக்செப்ட் ஆனாதான் 1 வருஷத்துக்கு அவனுக்கு பாவம் எல்லாம் என்னாச்சு, மூடி போயிடுச்சு. அது வரைக்கும் ஐயோ பலி அக்செப்ட் ஆச்சா ஆகலையா, நம்ம பாவம் பண்ணிட்டோம், உள்ள இருக்கிறவன் கரெக்டா இருக்கிறானா, இவனுக்குள்ள ஒரு டவுட் மைண்ட்ல ஓடினே இருக்குது. நான் கரெக்டாக தான் ஜெபம் பண்றேன், பாஸ்டர் கரெக்டாக ஜெபம் பண்றாரா, நம்ம ஆளுலாம் இருக்கும் பாரு. பாஸ்டர் கை நீட்டணும்னா வந்துடுமே, எல்லாம் 1 கை 2 கை 3 கை எல்லாம் வந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பாருங்க, பாஸ்டர் கரெக்டா, பிரதான ஆசாரியன் கரெக்டா, ஏயா எவ்வளோ தூரம் நம்ம, அப்போ 1 வருஷம் பாவம் நிவர்த்தி பண்ணலன்னா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் மனநிலையில உள்ள இருக்கும். பேசவே கூடாது, அவன் சைலண்டா இருக்கிறான். ஏன்னா கர்டன் மூடிடுச்சு. பலி அக்செப்ட் பண்ணிச்சான். ஷெக்கினா மகிமை எடுத்துன்னு போயிடணும். ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. ஷெக்கினா மகிமை வந்துருச்சு, ஆனா உள்ள நம்மால போட்டு தள்ளிடுச்சு. அது உயிரோட இருக்கிறாரான்னு தெரியல அவருக்கு. அப்ப சைலண்டா இருக்கிறான். இப்போ வெளியில இருந்து ஒரே ஒரு சவுண்டு தான். என்ன தெரியுங்களா, நம்ம ஜனங்கள்லாம் அதுல மணி இருக்கும் பாருங்க. இப்போ இவர் உயிரோடு இருந்தாருன்னா நம்மளால என்ன பண்ணுவாரு, நேரா போயிட்டு இதை எடுத்து உதறி போட்டாருன்னா, போடுறப்போ உள்ள இருக்கிற மணி என்ன ஆகுது, கட 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 கடன்னு ஆட பாரு. நம்மால் உயிரோடு கை தட்டியா பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வெளியில. இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்துச்சு.
பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா ஒண்ணுமே தெரியல யாருக்குமே. 120 பேரும் மேல போய் உட்காந்துக்கிறான் சைலண்டா. ஐயோ நம்ம ஆள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னாலும் ஆளே காணுமே, இவரு காணாம போயிட்டாரு அப்படின்னா. There comes a sudden sound. சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி, பைபிள் சொல்லுது அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்ததான். That is the thunder. ஆடு சில்ல மணி கிளி 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 கிளின்னு உடனே அந்நிய பாஷை. 120 பேர் மேல அபிஷேகம் ஊட்டப்பட்டுச்சு. தன்னை அறியாமல என்னென்னமோ பாஷையில பேசுறான். இந்த இடத்துல பிரதான ஆசாரியனுடைய பலி அக்செப்ட் ஆயிடுச்சு. ஆமென். ஒரே தரம் பலி, ஒரே தரம். இதை நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? என் இயேசு உனக்காக எனக்காக பரிந்து பேசுறாராம். என்ன பண்றது தெரியுங்களா? இவன் போயிட்டு என்ன திரும்ப நின்று சொல்லணும், ஆண்டவரே என் ஜனங்க தெரியாம செஞ்சிட்டாங்கப்பா. He is a representative for the nation. அதான் பைபிள் சொல்லுது. எபிரேயர் 13:17 படிக்க வேண்டாம், குறிச்சிக்கோங்க. உங்களை நடத்துகிறவர்கள், அதாவது உங்களை நடத்துகிறவர், கவனிங்க எங்க பாருங்க, உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறபடியினால். யாருங்க? பாஸ்டர். பாஸ்டர் அதுதான் சபை. தட்ஸ் a மாடல். இப்போ பாஸ்டர், இப்போ நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இவர் வந்து பாஸ்டர் பாருங்க எப்படி பாருங்க, பாஸ்டருடைய இதெல்லாம் சொல்லட்டுமா? இப்போ வந்து இவர் ஜெபம் பண்ண வர்றாரு, முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ண வர்றாரு. பாஸ்டர் எனக்கு ரொம்ப சோகம் பாஸ்டர், ரொம்ப முடியல பாஸ்டர் அப்படின்னு ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்றாரு. அப்போ நானும், தம்பி வாங்க, நானும் உன் துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு, கவலைப்படாத. அப்போ நானும் வந்து ஐயோ தம்பி அப்படியா பிரதர், சாரி ஆண்டவரே அப்பா இந்த மகனை ஆசீர்வதிங்கப்பா. நானும் அவருடைய துக்கத்துக்குள்ளே போயிடணும். கவனிங்க, நான் விளையாட்டாக சொன்ன கூட அதுதான் உண்மை. அவருடைய துக்கத்துக்குள்ளே போயிடணும். கவலைப்படாதீங்க தம்பி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களோட இருக்கும், போங்க போகணுன்னு இவர் கண்ணு துச்சின்னு போயிடுறாரு. நானும் அழுகுறேன், சரி போயிடுவேன். இப்படியே திரும்புறேன். இங்க ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் டிரைவிங் லைசன்ஸ்ல பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றாரு. அப்போ நான் அழுந்துருந்தோம், என்ன பண்ண அப்படின்னு மாறிடணும். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? அப்போ அழுந்துருந்தேன். அப்போதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அது நான் அண்ணியனா? ஐயோ பயங்கரமா சிரிக்கிறீங்க அப்போ, ஐயோ அப்படி மாறிடுறாரு. இப்போ he is a representative. இந்த சபையில் நான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா. அது கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்போ இந்த பிரதான ஆசாரியன் is a representative for the nation. அவன் சொல்றான், ஐயா ஆண்டவரே எல் ஷடாய் யாவே, here I come into your presence representing my nation Israel in the presence of the holy God. Please forgive our sins, O Lord. Accept this offering. அப்படின்ட்டு அவன் சொல்லணும். He would be pleading in the God's presence. அப்படியே பரிந்து பேசுவான். ஐயா என் ஜனங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கப்பா, விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க, உங்க பின் வாங்கிட்டாங்க, தயவுசெய்து மன்னியும் 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 அப்பா அப்படின்னு சொன்ன உடனே there comes a shekinah glory. அந்த பலி அக்செப்ட் ஆயிடுது. நம்பால ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டு கிளி 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 கிளின்னு வெளில போன உடனே இவன் போறதுக்கு முன்னாடி அங்க பெரிய சவுண்ட் வந்துடுது, ஒரே ஆரவாரம். அந்த மாதிரிதான் நம்ம ஆண்டவர் பேசுறாரு. பைபிள் சொல்லுது நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் உண்டு. அவர் சொல்றாரு, இப்ப நம்ம தம்பி ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பிதாவிடத்துல போறாரு பிரதான ஆசாரியர். போயிட்டு அவர் சொல்றாரு, என் பிள்ளை தெரியாம பாவம் பண்ணிட்டான், அவனை தனியா பார்க்காதீங்க, ப்ளீஸ் ரிமெம்பர் த சாக்ரிஃபைஸ், நான் செய்த தியாகம். அவனை இந்த மெர்சி சீட்டை எடுத்துட்டு பார்க்காதீங்க, அப்படி பார்த்து அவன் செத்துருவான். அவன் என் பிள்ளை. பைபிள் சொல்லுது, நீங்க தானே சொன்னீங்க, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஜான் சாப்டர் 3:16, எபிசியன்ஸ் சாப்டர் 4:30, 1 ஜான் சாப்டர் 2, அதெல்லாம் பார்த்தோம்ல. அப்போ அன்பான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் சொல்றாரு, மகனே, ஆண்டவரே, பிதாவே,
என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டான், அவனை தனியா பார்க்காதீங்க, அவனை மன்னிச்சிருங்க, அவனை மன்னிச்சிருங்க, ஒரு விஷயம் அவனை மன்னிச்சிருங்க, அவனை நீங்க தனியா பார்க்காதீங்க, என்னூடாய் பாரும் என்று சொல்லி இப்படி நிக்கிற பொழுது அவனுக்கு முதுகுக்கு பின்னாடி தான் நேஷன் இருக்கும். அப்போ முதுகுக்கு பின்னாடி தான் நம்மளை வச்சுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னாக நான் எறிந்து விட்டேன். ஆண்டவர் சொல்றார், அந்த உடன்படிக்கை பெட்டில கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, நீ வருகிற பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தை வெளியில வந்து நிக்கிற பொழுது நீ பாவிதான். ஆனா நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவர் சொல்றார், மகனே நீ ஆசாரிப்பு கூடாரத்தின் வெளியில வருகிற பொழுது நீ பாவிதான். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இங்க பாருங்க, கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்கு, கிழக்கு மேற்கு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்போ as far as the east and from the west, Bible says in Psalm chapter 103, so far I have removed all your transgressions. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ நீ வருகிற பொழுது பாவியா வந்த, ஆனா பரவாயில்ல, நான் உன்னுடைய பாவங்களை அங்க வெளியிலிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள கொண்டு வரதுல அந்த டைம் கேப்ல எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பைபிள் சொல்லுது, you have been made righteous in Christ. Righteousness of God in Christ. நீ தேவனுடைய நீதியாய் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை மாற்றிட்டாராம். How? Because God is pleading for you. இன்னைக்கு எந்த விதமான தவறு, எந்த விதமான பிரச்சனை, என்ன போராட்டம், அதுக்காக I'm not encouraging you to sin. Don't take that as advantage. நாம் கிறிஸ்துவர்கள் பாவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு தேவனோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல வரணும். ஆமென். என் பைபிள் சொல்லுது, அவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுற. கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிட்டுமா? நான் முடிச்சிட டைம் ஆயிடுச்சு. இஸ் அட்வொகேட்டிங் ஃபார் us. அடுத்துங்க யோவான் 14 முதல் 3 வசனங்கள் வாசிங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள் சொல்லுது, and here I go and prepare a place for you, and I will come again and receive you to myself, that where I am, there you may be also. பைபிள் சொல்லுது, அவர் எங்க போனாரா? உன்னதத்திற்கு ஏறி என்ன பண்றாரா? பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. At the same time, he is preparing a place for you and me. Hallelujah. அதுதானுங்க நித்தியம், அதுதானுங்க சந்தோஷம். ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன்னா நித்தியத்திற்குள்ளாய் புரிவாயில் 5 வீழ்த்தான் பொய்தீர் ஒழுக்க நெடு நின்றால் பின்பற்றி நின்றுனா நீடித்து வாழ்வாய். It's all about Jesus. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மகனே மகளே, ஓகே நான் 33 ஆண்டு அவ்வளவுதானா, என்னாச்சு? உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்ன? ஆண்டவர் சொல்றாரு, this is a promise, this is a hope, and God has promised us, hey my son, I'm going, I'm preparing a place for you. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜூவிஷ் கஸ்டம்ல, இங்க வாங்க பிரதர், நீங்க 2 பேரும் வாங்க, குயிக்கா வாங்க, முடிச்சிடலாம். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றப்ப தான் மண்டையில கரெக்டா ஏறிடும் மைண்ட்ல. இங்க வாங்க, இப்படி வாத்து தம்பிங்க வாங்க. இவர் தான் பொண்ணுக்கு அப்பா, இவர் தான் இல்லை யாராவது நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, வாங்க இப்படி வாங்க தம்பி, இப்படி வாங்க, நீங்கள் இப்படி வந்துருங்க, இப்படி பிரதர் நீங்கள் இங்கே வாங்க ப்ளீஸ். இவர் தான் பொண்ணு, இந்த பொண்ணுக்கு அப்பா இவர் தான் மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்கிறார் பாருங்க. சரி மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளைன்னு எங்கே நம்ம பிரதர் வரலையா? நம்ம தம்பி வரல. ஃபஸ்ட்டு கல்யாணம் இயேசுவின் நாமத்தினால சபையில் நடக்கட்டும், நம்ம பண்ணி வைக்க போகிறோம். ஆமென். சரி, இப்போ பாருங்க, இவர் தான் மாப்பிள்ளை, பொண்ணு இவர் தான் மாப்பிள்ளை. இவர் என்ன பண்ணுறாரு, வராரு, ஜூவிஷ் கஸ்டம். இவர் வராரு, வந்து இவருக்கு மாப்பிள்ளை அப்பா கிட்ட பேசுகிறாரு, இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு ஓகேவா. உடனே இந்த அப்பா கிட்ட வந்து
நிச்சயதார்த்தம் பேசுறாரு. நிச்சயதார்த்தம் பேசுறப்ப இவர் அப்புறம் டௌரி கொடுக்கணும். யாரு 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 நல்லா சொல்லுங்க, யாரு? இப்ப எல்லாம் மாறிடுச்சு பாருங்க எல்லாமே. அப்போ மாப்பிள்ளை வந்து டௌரி கொடுக்கணும். சரிங்களா? டௌரி கொடுத்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவாரு, இந்த கை இப்படி ஓகே அப்படின்ட்டு அந்த டௌரி எல்லாம் வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு இந்த 2 கையில இப்படி வச்சு, இந்த கையில ஒரு திராட்சை ரசம், இப்படி நில்லுமா அவங்களுக்கு காட்டும், இங்க திராட்சை ரசம் கோப்பை, இது ஒரு கோப்பை. நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி கையை மடக்கி நீங்க குடிங்க, உங்களது குடிங்க, நீங்க உங்களது குடிங்க. இப்படி குடிச்சிருவாங்க திராட்சை ரசத்தை. குடிச்சிட்டாங்கன்னா இதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? திராட்சை ரசத்தினால உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சு. இவரு போயிடுவார். எங்க போயிடுவாரு? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவார். இவர் என்ன பண்ணுவாரு, பொண்ணு நீ வெளில போகக்கூடாது, நீ நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு, உனக்கு வந்து எங்கேயுமே வந்து வெளியில நீ நார்மலா போற மாதிரிலாம் நீ போகக்கூடாது, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணை வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க பாருங்க. அப்படிதானங்க? பேசுறது புரியலையா? ஓகே, ஆமா. அப்போ வெளில அனுப்ப மாட்டார், இவர் அனுப்ப மாட்டார். இவர் சொல்லுவார், பொண்ணே வெளில பிடிக்காது பார்த்துமா, ஓகே பொண்ணே பார்த்து வெளில போகக்கூடாது சொல்லிட்டு டெய்லி இவங்க சாப்பாடு. இவர் என்ன பண்ணுவார், பொண்ணு வந்து இவரு என் மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, அவர் வீட்டில் நான் போய் வாழ போறேன், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் தோசை சாப்பிடுவாரா, இட்லி சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் மட்டன் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவார் இவர். புரியுது? அப்படிலாம் வந்து இவங்க பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி இவங்க வந்து bride will gather information. அப்படியே ட்ரீம்லேயே வரும், அப்படியே பட்டாம்பூச்சியே அடிக்கும் அப்படியே. அப்போ இவர் என்ன சொல்லுவார், டெய்லி சாப்பாடுக்கு உட்கார்றப்போ, நைட்டு டின்னர் உட்கார்றப்போ இவர் சொல்லுவார், திராட்சை ரசம் எடுத்து கொடுங்க, திராட்சை ரசம் சாப்பிட்றப்போ டேபிள் உட்கார்ற மாதிரி உட்காருங்க, உட்காந்து திராட்சை ரசம் சாப்பிடுவாங்க. திராட்சை ரசம் சொல்லுவார், எதுக்கு மகளே, நான் அப்பா வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நீ நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணு, இது டெய்லி உனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திராட்சை ரசத்தை குடிப்பார். டெய்லி நைட்டு டின்னர் குடிப்பாங்க இவங்க திராட்சை ரசம். கன்னிகைகள் திராட்சை ரசம் பருகினார்கள், பைபிள்ல இருக்குது. ஓகேவா? பயங்கரமா விவரமான ஆளா இருக்கிறாங்க எல்லாரும். சரி, திராட்சை ரசம் பருகிட்டார். பருகி முடிஞ்ச உடனே இப்ப என்ன நடக்குது, இவர் போயிடுவாரு. கிட்டத்தட்ட அபவுட் ஒரு 1 year இவர் என்ன பண்ணுவார், அப்பா வீட்டுல போயிட்டு இவர் ஒரு ட்ரீம், இவர் பட்டாம்பூச்சி ஆடிடுச்சு. ஏன்னா வந்து பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு, ஒரு புது மாப்பிள்ளை, அவளே ட்ரீமோட எப்போ கல்யாணம் பண்ண போறோம், சரி கல்யாணம் பண்ணா நாங்க இந்த இடத்துல தான் எங்களுடைய பெட்ரூம் இருக்கணும், இங்க தான் எங்க இது இருக்கணும், அது இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகு பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணுகிறாரு இவர். யார் வீட்டுல? கவனிங்க, யார் வீட்டுல? அப்பா வீட்டுல. ஒரு நாள் வரும். கிட்டத்தட்ட 1 year, நியர்லி அபவுட் 1 year. இவங்க எப்போ வருவாருன்ட்டு தெரியாது இவருக்கு. இவங்க கண்டினியூஸா இதை ப்ரிப்பேர் பண்ணினே இருப்பாங்க. டெய்லி நீ நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட பொண்ணு. ஒரு நாள் திடீர்னு இவர் என்ன பண்ணுவாரு, இவங்க தோழர்களோட வருவார், சைலண்டா வருவார். அந்த அம்மா வந்து ரெடியா, என்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களோ பொட்டி படிக்க எடுத்து ரெடியா வச்சுக்கணும் அவங்க. இவங்க 1 year கழிச்சு இவர் வருவார். மெதுவா வந்து அவங்க மாப்பிள்ளையோட தோழனோட வந்து அப்பானுடைய வீட்டு பொண்ணுடைய வீட்டு வெளியில நின்று என்ன ஊதுவாரு, ஏக்காலம் ஊதுவார். அடிப்பாரு, அடிச்ச உடனே அடிச்சு புடிச்சே அப்படின்னு கொடுத்துருவாரு. இவர் எடுத்துன்னு போயிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துன்னு இவங்க போயிடணும். இவங்க அப்பா வீட்டை கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுவாரு, உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. 1 week மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுப்பாரு, நல்லா பேச்சுலர் பார்ட்டி பாருங்க, அதான் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ட்ரீட் கொடுப்பாரு. 1 week கழிஞ்சு இவர் கல்யாணம் பண்ணிப்பாரு. கவனிங்க, நல்லா கவனிங்க, இங்க வாங்க, நல்லா கவனிங்க ஷார்ப்பா, இதுதான் கிளைமேக்ஸ். இவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன், புதுசா இருக்கும் இது புரியும். இவர் தான் இயேசு கிறிஸ்து, மணவாளன். குட். இவங்க தான் மணவாட்டி. யார் மணவாட்டி சொல்லுங்களேன்? சபை. இவர் தான் அப்பா. உங்க ஆவிக்குரிய தகப்பனார் யாரு? 2 பேர் வாயிலிருந்து தான் வந்துச்சு. உங்க ஆவிக்குரிய தகப்பனார் யாரு?
வெரி குட் பாஸ்டர். இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படி உடன்படிக்கை பண்ணாரு? பழைய உடன்படிக்கை இல்ல, நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை இல்ல, புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால இவர் என்ன பண்ணாராம், உடன்படிக்கை பண்ணிட்டார். பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, சபை உருவாக்கப்பட்டு விட்டது. சபை என்பது இவருடைய சரீரம், அதற்கு இவர் லோக்கல்ல ஹெட். அப்போ இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்றாரு, இவங்க தான் சபையில் இருக்கிற விசுவாசிகள். இவங்களுக்கு என்ன பண்றாரு, எடுத்து இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரி, இது உங்களுக்காக புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி டெய்லி கொடுக்கிறார். அந்த ரத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு, இத என் நினைவாக செய். என்ன நினைவு? இங்க பாருங்க, தன்னுடைய ஒரே பலியினால சுய ரத்தத்தினாலும் சம்பாதித்த சபை. படிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தையை? அப்போ சம்பாதித்த சபை. இவர் போயிட்டாரு. இப்ப இவங்க வந்து பாஸ்டருடைய கடமை, அம்மா சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவள், சுய ரத்தத்தினால மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக்கப்பட்டவள், நீ பாவம் செய்யக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று நீ முத்திரையாக்கப்பட்ட பரிசுத்தமா இருக்கணும். மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களை கன்னியாய் ஒப்புவிக்கணும். கன்னின்னா என்ன? வெர்ஜின், மாசே கிடையாது. Please understand, underline the word very clearly. We cannot dwell in sin. I'm sorry. If you are a saved person, believe on the finished work of Christ and grace of God, and you are still sinning, something gone wrong. அப்போ இவர் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தமாய் இவர் நடத்துறார். அப்போ உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு யார் உத்தரவாதம்? இங்க அப்பா, இந்த ஆசாரியன் உத்தரவாதம். அதுதான் பைபிள் எழுதி இருக்கு, எபிரேயர் 13:17. ஒரு நாள் இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. I am preparing a mansion for you. That is a promise for you and me. ஒரு நாள் இந்த மணவாளன் வரப்போகிறார். சைலண்டா வருவார். இந்த நாளிகையை பிதாவை தவிர யாரும் அறியார். அப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய கடைசி எக்காலம் தொனிக்கிற பொழுது, பைபிள் சொல்லுது, அப்பொழுது that is called a rapture. அதுதான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்ட இந்த மணவாட்டி போயிடுவாங்க. இவரும் போயிடுவார், டோன்ட் வரி. இவரும் பொறுப்பு தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனா இவரும் மணவாட்டி தான். பாருங்க, ஐயோ, அவரும் போயிடுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், போயிட்டு மேல 1 week marriage function. It's called Kalyana. Good. The banquet of the Lamb of God. அந்த கல்யாண விருந்துல ஒரு வாரம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அதுல 10 கன்னிகைகளும் போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 10 கன்னிகையில 5 பேர் தான் மேல போவாங்க, 5 பேரு போக மாட்டாங்க. கன்னியே பரலோகம் போடலன்னா அதுக்கு பேர் எதுக்கு கன்னின்னு வச்சிருக்காங்க பைபிள். அப்ப அது தவறான உபதேசம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 10 கன்னிகைகளுடைய ஓமை பூமியிலே நடக்கக்கூடியவை அல்ல. Please understand very clearly. அது இங்க நடக்கும். அதுதான் அந்த ஒரு வாரம் விருந்து. இந்த ஒரு வாரம் விருந்துல நல்ல, அப்ப பார்வையாளர்கள் யாரு? முன்னாள் பரிசுத்தவான்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் எல்லாம் முன்னாள் பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்வையாளர்களாக இருப்பாங்க. Oh, I love the word. Amen. பரிசுத்தவான்கள் பார்வையாளராக இருப்பாங்க. இங்க ஒரு வாரம் முடிஞ்சிடும். ஒரு வாரம் முடிஞ்ச உடனே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே இவருக்கு என்ன தெரியுங்களா, ரோம பிரகாரமா, யூதர் பிரகாரமா இவர் வேட்டைக்கு போகணும். இவர் வேட்டைக்கு போயிட்டு ஒரு நல்ல பெரிய வேட்டையாடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடிட்டு வர்றாரோ, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, உன் புருஷன் என்ன பலசாலிமா, நான் இல்லை, என் பேலன் இல்லை, உன் தாளந்து இல்லை, அந்த மாதிரி என்ன பலசாலிமா உன் புருஷன், என்ன வேட்டை, என்ன பாரு, ஒரு மானை அடிச்சு, ஒரு சிங்கத்தை அடிச்சு தூக்கிட்டு, எவ்வளவுக்கு எவ்வளவு மிருகத்தை நீ வேட்டையாடுறோம், அவ்வளவுக்கு எவ்வளவு இவர் பெரிய ஆள். இவர் கல்யாணத்துக்கு அப்புறமா ஜூவிஷ் பரம்பரையில சொல்றேன், இவருக்கு சபை கல்யாணம் செய்து கொள்ளப்பட்டது ரெவலேஷன் 19. அது வரைக்கும் பிரைட் பிரைட்
பிரைடுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை ரெவலேஷன் 19 மனைவி என்று சொல்லுகிறது. வேதாகமும், பரிசுத்த வேதாகமும் இந்த கல்யாண நிச்சயிக்கப்பட்ட பொண்ணை மனைவி என்று சொல்லுகிறது. இப்ப மனைவி ஆயிட்டார் இவர். அப்ப கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்ப இவர் வெளியில வேட்டைக்கு வரணும். இயேசு கிறிஸ்து அதான் 19ஆம் அதிகாரத்துல இவர் வருகிறார். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்பாக வெண்ணங்கி தரித்தவர்களாய் நாம் எல்லோரும் வருவோம். வேதம் சொல்லுகிறது, வந்து அவர் ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாட போறார். That is the Satan. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் சொன்னார், thank you brothers. ஆண்டவர் சொன்னாரு, இதோ நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன். ஆண்டவர் முதல்ல வர்ற பொழுது டீச்சர், அவர் போதகராய் வந்தார். இரண்டாம் தரம் என் தேவன் வருகிற பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகிறார். First time he came as a teacher, second time he's going to come as a judge to judge the world. முதலாவது டைம் என் இயேசு வருகிற பொழுது அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா. அவர் தலை மாட்டு தொழுவத்துல மேய்ஞ்சார், அதுலதான் பிறந்தார். செகண்ட் டைம் என் தேவன் வருகிற பொழுது என் வேதம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தில் அரசாளுவார். He will be seated on the throne of David. Oh, sharadiya paraladharalama. Thank you Jesus. Hallelujah. Amen. What a wonderful God we serve. முதலாவது தரம் வருகிற பொழுது என் இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இரண்டாம் தரம் வருகிற பொழுது கர்ஜிக்கிற யூத ராஜ சிங்கமாய் என் தேவன் வரப்போகிறார். ஆமென். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உலகத்தில் அவரை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. எல்லா சபையும் எல்லா முழங்கால்களும் இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக முடங்க வேண்டும். என் இயேசு பெரியவர், சாலோமிலும் பெரியவர். He is worthy to be praised. He is worthy to be worshipped. Amen. He is your mighty God, everlasting Father. எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடுகிற பொழுது I'm going to pray for you. I'm going to pray for you. You don't need to stand in the gap between God and man. Jesus stood 2000 years before, my friend. Thank you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நின்றுட்டார். பைபிள் சொல்லுது அவர் உட்கார்ந்து இருக்கிறார். It means the sacrifice was accepted. அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அவர் நின்றிருந்தாதான் நீங்க நானும் மறுபடியும் பலி கொடுக்கணும். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். So God is pleased. இந்த நேரத்தில் எவ்வளவு வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் நீ இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு உனக்கு சமாதானத்தை கட்டளையிடட்டும். தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமையை உன் சரீரத்தில் நான் பேசுறேன். எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. This is the time God is going to heal you completely. If you believe on the finished work of Christ, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தது என்றால், முடித்தார், it is finished என்று சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது அந்த கல்லறையில. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது அவர் அங்கே இல்லை. உயிர் தெழுந்தவரை மருத்துவரிடத்துல தேட வேண்டிய அவசியம் என்ன? எந்த தெய்வமும் உயிரோடு இல்லைங்க, இனி இயேசுதான். அவரிடத்துல வருகிறவரை ஒருவரும் புறமே தள்ளுவதில்லை. He is everlasting God. அவர் மதத்தை பிரசங்கம் பண்ண வரலங்க. இந்த இடத்துல யாராவது இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், I want to give you open invitation, my friend, today. Just I want to let you know that Jesus, he left his heavenly glory, came down from the heavenly glory to the earth, and he died for your sins, and he was buried, and he was resurrected. அவர் மரித்து சிலுவையிலே உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டார். இந்த தெய்வம் அவர் ஒரு நாளும் மதத்தை பிரசங்கம் பண்ணல.
மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணா. பொறிவாய் ஐந்தவில் தான் பொய்தீர் ஒழுக்க நெடு நின்றான். பொய்தீர் ஒழுக்கங்கள் நெடுமுறைகளை, அதாவது வழிமுறைகளை என் கர்த்தர் மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணினார். மகனே மகளே, நான் மதத்தை பிரசங்கம் பண்ணல, நீ என் மூலியமாய் நீ பிதாவிடத்துல நித்தியமாய் சேர்வதற்கு உண்டான மார்க்கத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். If you believe on him, today is the day of your salvation. Just believe it. வேற எதுவும் செய்யணும்னு அவசியம், உங்க பேரை மாத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்பேற்பட்ட பேரா இருந்தாலும் சரி, உங்க பெயர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனதுதான் மாறணும். I want to give you open invitation today. If you accept Jesus Christ as your personal savior, Bible calls you as a saved person. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய அன்புங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்பு வேதம் சொல்லுகிறது. இந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு சொன்னாராம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொன்னார். Just have it. இதை வாங்கி புசி. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்ன்ற விசுவாசம் உனக்கு இருந்தது என்றால், நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் சரி, உங்க பெயர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனது மட்டும் மாறி இயேசு கிறிஸ்து தெய்வம்னு நீ நம்பினா, இந்த அன்புல பங்கு பெறும்படி நான் உன்னை அன்பாய் அழைக்கிறேன். ஆண்டவர் சொன்ன அந்தபடி இந்த பாத்திரத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். This is the blood of the new covenant. New means it's a New Testament. It's not old. பழையெல்லாம் மாறி போயிடுச்சு, புதியவைகளை கொடுத்திருக்கிறார். நியூ ஆஷஸ் இது கொடுக்கிற பொழுது உங்க கையில வாங்கி கொள்ளுங்க. இன்னும் ஒரு 5 minutes பயபக்தியா இதுல பங்கு பெறுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்க சரீரத்துல கிரியை பண்ணணும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இதுல பானம் பண்ணி இதுல புசிக்கும்படி நான் உன்னை அன்பாய் அழைக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து வெளியில போகிற பொழுது ஒரு விடுதலை உனக்கு உண்டாகும். Miracle will happen and it is still happening, because my Bible says in the Hebrew chapter 13 verse 8, my Jesus Christ is the same yesterday, today and forevermore. Amen. Hallelujah. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை தொடுகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@elimtamil.org.uk. Website www.elimtamil.org.uk.